இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்க சாம்சங் கேலக்ஸி Z Fold 6 ஓகேங்களா. இதுக்கு நார்மலாக இந்த ப்ராப்ளம் நிறைய டைம் நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ Z Fold 6மே இந்த ப்ராப்ளத்தில் வந்திருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் ஆகுது, ஃப்ரண்ட் டிஸ்பிளே வரல, மெயின் டிஸ்பிளே இந்த மாதிரி வந்து பழைய டிவி வர மாதிரி வருது ப்ரோ. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஷாப் வச்சுருக்கவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. நான் ஒரு நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்பிளேல ஒரு பிளாக் டாட் இருக்குது ப்ரோ, முடிஞ்ச அளவு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். அந்த பிளாக் டாட் எக்ஸ்பெண்ட் ஆகாமல் பண்ணி கொடுங்க, எனக்கு மொபைல் ஆன் கண்டிஷனில் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்டிப்பு தான் இஷ்யூ வரும். ஸோ அதையே நம்ம மாற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மொபைலில் எல்லாமே பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த பிரித்து காட்டுற எல்லா வீடியோலையும் நீங்கள் நல்லா பாருங்கள். மேக்ஸிமம் இந்த 6 ஃபோல்டுலலாம் வந்து வாட்டர் லாக் வந்து எப்படியோ அந்த சைடில் ஃபுல்லாக ஆயிடுது. ஸோ காதில் வச்சு இயரிங்கில் பேசும்போது ஸ்வெட்டிங் ஆகிறதான்னு தெரில, இல்லை வாட்டர் லாக் ஆகுது. நிறைய ஃபோன்ஸ் நான் பிரித்து பார்க்க ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக அந்த மாதிரி வாட்டர் லாக்லாம் ஆயிடுது. ஸோ அதனால் முடிஞ்சளவு நல்ல ஒரு கேஸ் போட்டு ப்ரொடெக்ட் 360 டிகிரி ஸ்கின் ஒட்டி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அந்த உள்ளே போகிறனால உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியாக ஓப்பன் பண்ணி பாதியில் நிற்கிறது வராது. சரி ஓகேங்களா, சரி மேட்ருக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் மேனுவலாக என்ன செய்கிறேன், நான் புது ஸ்டிப்பை போட்டு மேனுவலாக செக் பண்ணி பார்க்குறேன். என்ன செக் பண்ணி பார்க்குறேன், டிஸ்பிளே நல்லா இருக்கா, அந்த டிஸ்பிளே ஸ்டிப்பு தான் இஷ்யூவாக இருக்கான்னு சொல்லிட்டு மேனுவலாக செக் பண்ணுறோம். அதாவது டிஸ்பிளே கலட்டாமலேயே, ஃப்ரண்ட் டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளே கலட்டாமையே இந்த ஸ்டிப்பை போட்டு பார்க்குறோம். போட்டவுடனே நமக்கு தெரிஞ்சிடும் இதுதான் ஃபால்ட்டான்னு சொல்லிட்டு. ஸோ போட்டுட்டேன் பாருங்கள். போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாக் டாட் வந்து லைன்ஸ் மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு. அந்த சைடு வேறு கலர் வருது, டிஸ்பிளேல இந்த சைடு வேறு கலர் வருது. ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் லைவாக வந்து கடைக்காரங்களால நாங்கள் முன்னாடியே வச்சு அவங்க முன்னாடி காட்டிட்டோம், இப்படி தான் இருக்குது, இதே மாதிரி தான் நான் பண்ணி கொடுத்தானே இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல, எனக்கு பண்ணி கொடுங்க. மொபைலில் 2 டிஸ்பிளே ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா முதல்ல ஃப்ரண்ட் டிஸ்பிளே வரல, இப்போ ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்துருச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஒன்றாமல் கழட்டியாச்சு. அதே மாதிரி இப்போ பெரிய டிஸ்பிளே ஒன்றாகாமல் கழட்டிட்டு உங்களுக்கு அந்த ஸ்டிப்பை மட்டும் மாற்றி கொடுக்க போகிறோம். இந்த ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் சீரிஸில் நிறைய மாடல்ஸ் ஓப்போவில் இருந்து சாம்சங்கில் இருந்து எல்லா மாடல்ஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இதே மாதிரி ஃபால்ட் வருது, மோட்டோலையும் வருதுன்னா தாராளமாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்கிட்ட வந்து கம்பெனிலேருந்து வராத ஃபால்ட்டு பார்த்தீங்களாக்க OnePlus மட்டும் தான் வரல. OnePlus ஓப்பன் மட்டும் தான் எனக்கு ஃபால்ட்டு வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லலை. டிஸ்பிளேக்கு மட்டும் தான் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் வந்து நிறைய வந்திருக்கு, அதே மாதிரி வந்து மோட்டோ வந்திருக்கு, ஓப்போ வந்திருக்கு. நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து போடுவேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்பிளே ஒன்றாமல் பிரித்தாச்சு. ஸோ எங்ககிட்ட வந்து ப்ராப்பரான டெக்னீஷியன் இருக்கனால இது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக உங்களோட ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் சீரிஸில் உள்ள இந்த மாதிரி வந்து ஸ்டிப் இஷ்யூ, லைன் இஷ்யூ, இன்ச்சஸ் இஷ்யூ, ஸோ இதுலேயுமே லைன் வந்தால் கூட லைன் ரெடி பண்ணிக்கலாம். அந்த இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸில் போடுவோம் பாருங்கள். ஸோ லைன் வந்து ஃபோல்டு 6 அந்த லைன் ரெடி பண்ணுற வீடியோ ஓகேங்களா. ஸோ அது இதான் இப்படி தான் இன்ச்சஸை ஃபுல்லாக கழட்டிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டிப்பாக மாற்ற போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிப்பாக மாற்றுறதுனால திருப்பி வந்து இந்த ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்களாக்க சாம்சங் சொல்கிற மாதிரி தான் 2 லட்சம் டைம் ஓப்பன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு 2 லேக் அப்புறம் 3 லேக் அப்புறம் வரதான் செய்யும் கண்டிப்பாக. ஸோ ஓகே, சேஃபாக கழட்டியாச்சு பாருங்கள், செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிளாக் டாட்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகலை. ஏன்னா பிளாக் டாட்லாம் இருக்கனால யாருமே மேக்ஸிமம் கழட்ட மாட்டாங்க, டிஸ்பிளே போயிடும்னு சொல்லிட்டு. ஸோ நான் நிறைய கழட்டி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் சொல்லிடுறேன், நம்ம ஷாப் விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மொபைலே இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்னால் நம்ம ஷாப்பை எடுத்துகிட்டு வாங்க, பக்காவாக பண்ணித்தரேன். ஸோ பாருங்கள், ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்தாச்சு ப்ராப்பராக, சேம் அதே கண்டிஷன்லேயே இருக்குது டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளாக் டாட் இருக்க டிஸ்பிளே ஏதாவது கம்மியில் வேணும் அப்படின்னா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள், நம்மக்கிட்டே இருக்குது. ரேட்டுக்கு செகண்ட் ஹேண்ட் டிஸ்பிளேயுமே வரும். வேறு ஃபோனில் உள்ளது மதர் போர்டு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஃபோனில் உள்ளது கொடுத்துருக்கேன். அதோட வாட்ஸ்அப் சேனலையும் சைடில் போகிறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்க்குறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க.